தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. டெய்லியும் சில முக்கியமான விஷயம்லாம் பேசிட்டு இருக்காங்க. நேத்து கரூர் இஷ்யூ பத்தி பேசினாங்க. இன்னைக்கு கிட்னி இஷ்யூ பத்தி போயிட்டு இருக்கு. நேத்து கரூர் இஷ்யூல என்ன நடந்தது? நம்ம சிஎம் ஸ்டாலின் என்ன பேசினாரு? ஆப்போசிட் லீடர் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாரு? கரூர் இஷ்யூ தொடர்ந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த ஷோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை பத்தி சொல்லிடலாம். நாங்க வந்து யாருக்கும் ஆதரவும் கிடையாது, யாருக்கும் அகென்ஸ்டும் கிடையாது. என்ன நடந்துட்டு இருக்கோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து சீமான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தாரு. மரங்களுக்கான மாநாடு, ஆடு மாடு மாநாடு அப்படின்ற மாதிரி அரசியல் தாண்டி மக்களுக்காக, அதுக்கப்புறம் எக்கனாமி, அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு அதை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் வந்து அவர் சிஎம்ஐ மீட் பண்ணதுக்கப்புறம், சபரீசனை மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் அரசியலே மாறிச்சு. ஃபுல்லாக விஜய் பக்கம் திரும்பிட்டாரு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவரை பற்றி அவ்வளோவா பேசுறதில்ல. அதேமாதிரி டிவிகே பற்றி பார்த்தா கூட்டம் நல்லா சேருது, ஆனால் விஜய்க்கு பேச தெரில அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஒரு ரோட் ஷோலையும் வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தார், அதை அப்படியே சொன்னோம். இந்த கரூர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் டிவிகே சரியாகவே ஹேண்டில் பண்ணல. இவங்க கிட்ட நாட்டை கொடுத்தா இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. ₹200 பெறப்பட்டது அப்படின்ற மாதிரி. என்ன நடந்துட்டு இருக்கோ அதை அப்படியே சொல்ல போகிறோம். நல்லா பண்ணாங்கன்னா நல்லா பண்ணாங்கன்னு போகிறோம், நல்லா பண்ணலன்னா நல்லா பண்ணலான்னு சொல்ல போகிறோம். ஏன்னா இன்னும் 5 மாதத்தில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. இனிமேட்டு நிறைய அரசியல் வீடியோலாம் போடுற மாதிரி வரும். பொதுவாக நம்ம பெரிய கார்ப்பரேட் சேனல்லாம் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அஜெண்டா இருக்கும். ஏன்னா அவங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் இருக்கும். மீடியா மட்டும் பிஸ்னஸ் கிடையாது, பின்னாடி மணல் இருக்கும், காலேஜ் இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் இருக்காது. கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு பெரிய யூடியூப் சேனல்லாம் பார்த்தா சவுக் சங்கர் அவர் வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. சாட்டை பார்த்தோன்னா அவர் நாம் தமிழில் சொல்லவே தேவையில்ல. நம்மள மாதிரி சின்ன சின்ன சேனலுக்கெல்லாம் ஒரு கடமை இருக்குன்னு நினைக்கிறேன், நியூட்ரலாக பேசுகிறதுக்காக. அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து யாருக்கும் ஆதரவும் கிடையாது. நீங்கள் கமெண்ட்டில் ₹200 போட்டாலும் சரி, ஆமாம் போட்டாலும் சரி, அதை பற்றி நம்மளுக்கு கவலையும் இல்லை, நாங்கள் யாருக்கும் ஆதரவும் இல்லை, அதை சொல்லிக்கிறோம். கரூர் இஷ்யூ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இப்போ வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து ஆரம்பிச்சிருக்கு. மொத்தம் 4 நாள் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து கரூர் இஷ்யூக்காக அதை வந்து ஒத்தி வச்சிட்டாங்க. செகண்ட் டே வந்து நேற்று கரூர் இஷ்யூ பற்றி நடந்தது. இன்றைக்கி வந்து கிட்னி இஷ்யூ பற்றி போயிட்டுருக்கு. நேற்று வந்து எல்லாரும் இந்த பிளாக் கலர் பேண்டை கட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து சபாநாயகரே வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் பிபி வந்துச்சோன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு பாலிடிக்ஸ் போச்சு. இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏலாம் வந்து ஒரு கிட்னி பேட்ச் ஒன்று போட்டு வந்திருக்காங்க. கிட்னி ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அவங்க இதில் செம்மையாக பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக. நேற்று சட்டசபையில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் நடந்தது. எப்பவுமே பார்த்தா ஒரு இஷ்யூ நடக்கும்போது எதிர்கட்சி வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஆளுங்கட்சி வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நேற்று பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிஎம் பேசிட்டாரு. பேசும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து என்னங்க நீங்களே பேசி நீங்களே பதில் சொல்லிக்கிறீங்க, இருங்க உங்களுக்கு பேச வாய்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சிஎம் ஃபுல்லாக பேசினாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இன்டரப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து உள்ள தர்ணா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து அங்கே பேசினா கூட அதை நீக்கிடுவாங்க, நான் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நேற்று பேசினாங்க. சிஎம் என்ன சொன்னார், எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். நம்ம தமிழ்நாடோட சிஎம் ஸ்டாலின் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வந்து டிவிக்கே தப்பு அப்படின்ற மாதிரி தான் இது அவர் பேசினது. ஃபர்ஸ்ட் எவ்வளோ போலீஸ் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வரைக்கும் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் வந்து டிஎம்கே கட்சிக்காரங்களும் சரி, அஃபீஷியல்ஸும் சரி 500 அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று முதலமைச்சர் பேசும்போது என்ன சொன்னார்னா, கரூர்லேருந்து ஒரு 500க்கு மேற்பட்ட போலீஸ் வந்திருந்தாங்க. வெளி மாவட்டத்துலேருந்து 100க்கு மேலே போலீஸ் சேர்ந்து ஒரு 600க்கு மேலே போலீஸ் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, டிவிகே தரப்பில் பர்மிஷன் வாங்கினது வந்து 3 to 7 அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஆனால் அவங்க சோஷியல் மீடியாலலாம் வந்து 12 மணின்னு போட்டிருந்தாங்க, 12 மணிக்கே வந்துடுவாருன்ட்டு. அதனால் நிறைய மக்கள் முன்னாடியே வந்துட்டாங்க. இவங்க லேட்டாக வந்ததுனால நிறைய பேருக்கு தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், கூட்ட நெரிசலில் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி கூட்ட நெரிசல் நடந்தோடனே அங்கே இருக்க போலீஸ்லாம் வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. அதனால தான் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்மிஷன் கேட்குறதுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. அவங்க 2-3 இடம்லாம் கேட்டாங்க, அது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசியில் இதுதான் வேணும்னு கேட்டாங்க, அதனால் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் அந்த பஸ் வந்துட்டு இருக்கும்போது நிறைய ஃபேன்ஸு, நிறைய தொண்டர்கள்லாம் பின்னாடி வந்திருக்காங்க. இங்கேயே கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து இந்த அக்ஷயா ஹாஸ்பிட்டல்கிட்டே நின்று பேசிடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து இவங்ககிட்ட சொன்னாங்களாம். இவங்க வந்து இல்லை நாங்கள் அங்கே தான் போய் பேசுவோம்னு சொன்னதாக சொல்கிறாங்க. அது கூட ஒரு முக்கியமான ரீசனாக இருந்திருக்கும். இவங்க வந்து அங்கேயே நின்று பேசிட்டு போயிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ்லாம் வரும்போது டிவிகே தரப்பில் வந்து அங்கேருந்த ஆளுங்களாம் வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சிருக்காங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சிஎம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, 40 பேருக்கு தேவையான கோல்டு பாக்ஸ் இல்லை, அதனால் வந்து நாங்கள் வேகமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ரொசீஜரில் வந்து 24 டாக்டர்ஸு, 16 அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நைட்டு 1 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் மதியம் 1 மணி வரைக்கும் நடந்தது. 1 மணி அப்போ 39 பாடி வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த நிவாரண தொகை பற்றிலாம் பேசினாரு. இறந்தவங்களுக்கு வந்து 10 லட்சம், அடிப்பட்டவங்களுக்கு வந்து 1 லட்சம்,
மைனர் இன்ஜுரிஸா இருக்கவங்களுக்கு வந்து 50,000 அப்படின்ற மாரி மொத்தம் 4 கோடி வரைக்கும் குடுத்துருக்கோம். இது வந்து முதலமைச்சர் நிவாரண நிதியிலேருந்து குடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இந்த மாரிலாம் சொல்லிட்டு கடைசியா என்ன சொன்னாருன்னா, நானும் ஒரு 50 வருஷமா இந்த பொது வாழ்க்கையில இருக்கேன். நெறைய கூட்டங்கள் பார்த்திருக்கேன். நானே நெறைய கூட்டம் நடத்தியிருக்கேன். நம்மளுக்கு அரசியல் கட்சிக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு இதுல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. நாங்க இந்த விஷயத்துல வந்து அரசியல் பண்ண விரும்பல. ஃபர்ஸ்ட் இவங்கலாம் வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள். அதுக்கப்புறம் தான் வேற அரசியல் கட்சி. இதுல வந்து நாங்க அரசியல் பண்ண விரும்ப மாட்டோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. சிஎம் ஸ்டாலினோட ஸ்பீச் வந்து ரொம்ப கிளியரா இருந்தது. அவர் வந்து பார்த்து படிச்சாலும் சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேள்விலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல வச்சாங்களோ, அத வந்து இவர் இங்க கிளியரா சொன்ன மாரி இருந்தது. அந்த டைம் சொன்னாரு, எத்தனை போலீஸ் இறக்கியிருக்கோம் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து அவர் எந்த இடத்துலயுமே வந்து விஜய் பேரை சொல்லவே இல்ல. தாவேகா கட்சி தலைவர், நிர்வாகி அந்த மாரி மட்டும் தான் மென்ஷன் பண்ணாங்களே தவிர்த்து எங்கேயுமே அவர் விஜய்ன்னு சொல்லவே இல்ல. அவர் ரொம்ப கிளியரா அவர் பாட்டுன்னு டக்கு டக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் சைடுல இருந்து எதிர்க்கட்சிலாம் சவுண்ட் குடுக்குறாங்க. இவர் வந்து உங்களுக்குலாம் பேசுறதுக்கு சபாநாயகர் வந்து நேரம் கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல நான் பேசிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் திமுக கட்சியில இருந்து நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஈவி வேல் அவர் பேசியிருந்தாரு. அவர் சொல்லியிருந்தப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கூட அந்த இடத்துல வந்து நிறைய வாட்டி பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வர கூட்டம்லாம் எப்படின்னு பார்த்தனா, இவர் வண்டியில போகும்போதே கையெல்லாம் காமிச்சிருவாங்க. அவரோட தொண்டர்கள்லாம் சந்தோஷப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் பேச போறத கேட்கறதுக்காக வந்த கூட்டம். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயோட கூட்டம் அப்படின்னு சொன்னாரு. நடிகர் விஜயோட கூட்டம் பார்த்தீங்கன்னா, அவர் எதுவும் கையும் காட்ட மாட்டேங்கிறாரு. வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கனால அவரோட ரசிகர்லாம் வந்து எப்படியாச்சும் தலைவனை பார்த்துடணும்னு வண்டி கூடயே ஓடி வந்து அந்த அவர் பேசுற இடத்துலயும் வந்து நின்னுடுறாங்க. அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அவரை சரியா பேச உள்ள அப்படின்ற மாதிரி வெளியே வந்து கோஷம்லாம் போட்டு பிரஸ்ஸை பார்த்தாரு. உள்ள என்ன பேச அனுமதிக்கல, நான் மக்கள் கிட்டயாவது பேசுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசினாரு. முக்கியமாக இப்போ நிறைய பேர் சொல்கிறதே வந்து இந்த போஸ்ட்மார்டம் பற்றி தான் பேசுகிறாங்க. நம்ம கூட லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி பேசும்போது ஜட்ஜு எத்தனை டேபிள்னு கேட்டார். என்னடா இப்படி கேட்டார், யாருமே இந்த மாதிரி யோசிக்கலையே, கட்சிகளும் இதை பற்றி அவ்வளோவா இந்த கொஸ்டின் நான் யாருமே ரைஸ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து எல்லாருமே இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு கேட்ட கேள்விலாம் அப்படி இருந்தது. இப்போ சிபிஐ என்கொயரி வேறு நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக உண்மை வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க இந்தியா ஃபுல்லாக கேசஸ் பார்க்குறாங்க. டப்புன்னு எடுத்தவங்க கேட்டாங்க எத்தனை டேபிள்ட்டாங்கன்னா, டேபிளா, இது யாருமே இந்த மாதிரி யோசிக்கலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே தான் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலைலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எத்தனை டேபிள் இருந்தது, இவ்வளோ டாக்டர் குறிப்பிட்ட டைம்குள்ளே எப்படி இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை நான் கரூருக்கு போகும்போது வந்து டைம் 8 மணி, அப்போ 32 பாடி கிட்ட பண்ணி முடிச்சிருந்தாங்க. எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணீங்க, அதெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இபிஎஸ் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இதுக்கு முன்னாடி அதே இடத்துல வந்து நாங்கள் எம்ஜிஆர் பர்த்டேக்கு ஒரு ஈவெண்ட் நடத்தணும்னு கேட்டிருந்தோம். அப்போ வந்து இந்த ரோடு வந்து இந்த ஈவெண்ட் நடத்துகிற அளவுக்கு அன்ஃபிட் அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மட்டும் ஏன் டிவி கேட்க அக்செப்ட் பண்ணீங்க, தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க ஒரு இடத்துல எவ்வளோ கூட்டம் வருதுன்ட்டு, அப்போ ஏன் அக்செப்ட் பண்ணீங்க, அப்போ நீங்கள் வந்து ஏதோ அசம்பாவிதம் நடக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது, இதெல்லாம் கண்டிப்பாக உண்மை வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் என்ன கேட்டார்னா, டிஎம்கே தொடர்ந்து வந்து நாங்கள் இதில் அரசியல் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் போஸ்ட்மார்டம் பண்ணி முடித்த பாடியெல்லாம் எதுக்கு செந்தில் பாலாஜி பேர் போட்ட ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க, ஏன் அரசுக்கிட்ட ஆம்புலன்ஸே இல்லையா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் போலீஸ் பற்றியுமே சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி நியூஸில் நான் பார்த்த நியூஸு நீங்கள் தான் கவர் பண்ணீங்க, எல்லா மீடியாலையும் பார்த்தேன், போலீஸ் அதிகாரியே வந்து 500 போலீஸ் தான் குவிச்சோன்றாங்க. ஆனால் உள்ளே பார்த்தோன்னா சிஎம் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு 600க்கு மேலேன்னு. அதுலேயே எங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி நேற்று சட்டசபையில் இந்த கரூர் விஷயம் வச்சு பயங்கரமாக பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் சரி ஓகே, இந்த சம்மந்தப்பட்டவங்க எங்கடா ஒருத்தரை கூட காணோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த கரூர் மாவட்ட செயலாளரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேத்தோட அவரோட 15 நாள் காவல் முடிஞ்சிச்சு. அந்த எஸ்ஐடியை வேறு சஸ்பெண்ட் பண்ணதுனால இனிமேட்டு சிபிஐ என்கொயரி தான் வரும். அவங்க வந்து இவரை காவல் எடுக்கிற வரைக்கும் அவரை காவலில் வச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா புசி ஆனந்த் வந்து டெய்லி ஆஃபீஸ் வந்துட்டு இருக்காரு. நிர்வாகிகள்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. எப்போ கரூர் போகிறாருன்னு தெரில. அடுத்த மீட்டிங் எப்படி இருக்குன்னு தெரில. கண்டிப்பாக டிவிகே சைட்லேருந்து ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மூவ்லாம் வந்து இந்த விஜய் வந்து என்ன பேசுவார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்குமே ஆர்வமாக இருக்குது. என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த சட்டசபையில் இந்த கரூர் இஷ்யூ பற்றிலாம் பேசியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் விஜயோட மூவ் எப்படி இருக்கும்? அக்ரெசிவாக போவாங்களா, இல்லை எடப்பாடி பிஜேபி கூட போய் கூட்டணி சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.